திண்டுக்கல் மாவட்ட செய்திகள். திண்டுக்கல்லை அடுத்த ரெட்டியார்சத்திரம் பகுதியில் அமைந்துள்ள பாதாள செம்பு முருகன் கோவில் மற்றும் சிலையை பற்றிய வரலாற்றின் உண்மைத்தன்மையை தொல்லியல் துறை மூலம் ஆய்வு செய்திடவும், தவறான வரலாற்று செய்திகளை சமூக ஊடகங்கள் மூலம் பரப்பி பணம் சம்பாதிக்கும் நோக்கத்தோடு கோவிலை நடத்தி வருகிறார்கள். மேலும் கருங்காலி மாலை என்று சொல்லி ஒரு மாலை 1000 ரூபாய் முதல் 5000 ரூபாய் வரை விற்று பணம் சம்பாதிப்பதோடு மட்டுமல்லாமல், அந்த மாலையை அணிந்தால் பணமும் புகழும் கிடைக்கும், பிரச்சனைகள் தீரும் என்று தவறான செய்திகளை பரப்பி வருகிறார்கள். எனவே மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. செய்தியாளர் சித்ரபிரகாஷ், தமிழ்நாடு டுடே. கடந்த 5 ஆண்டுகள் முதல் ஒரு 7-8 ஆண்டுகளுக்குள் உருவான ரெட்டியார்சத்திரத்தில் இருக்கக்கூடிய பாதாள செம்பு முருகன் கோவில் நிர்வாகம் 200 ஆண்டுகளுக்கு மேலாக போகர் உருவாக்கிய சிலை அங்கே இருக்கிறதை போன்ற ஒரு மாய பிம்பத்தை ஏற்படுத்தி தவறான வதந்திகளை பரப்பி உலகம் முழுவதும் யூடியூப் சேனல் மூலம் பரப்பி வருகின்றனர். அதனை நம்பி அனைத்து மாநிலங்களிலிருந்தும் தற்சமயம் அதிக பக்தர்கள் அந்த இடத்துல வரக்கூடிய ஒரு சூழல் இருக்கின்றது. இதை தொழில் ஆராய்ச்சி நிறுவனம் தலையிட்டு இதனுடைய உண்மைத்தன்மையை அறிந்து வெளியே வதந்திகளை பரப்பி வரும் அந்த கோவில் நிர்வாகத்தின் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். இதனால் தேவையில்லாமல் பக்தர்கள் வீண் அலக்களிப்புக்கு ஆளாகின்றார்கள். நம்பி வர பக்தர்களை ஏமாற்றும் விதமாக கருங்காலி மாலை என்று ஒரு மாலையை அவர்களாக உருவாக்கி அந்த மாலைக்கு மிகப்பெரிய சக்தி உள்ளதாக சொல்லி ஏமாற்றி விற்பனை செய்து வருகின்றனர். அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். பக்தர்களை ஏமாற்றுவதிலிருந்து பாதுகாக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். பேரு காளிராஜ்.